என்னது புதுசா இருக்கு? நீ அந்த செல்வத்தை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டல்ல, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதில்ல உன் மனசுல இருந்த ஆசைய அடியோட மறந்துட்டு எப்படி இருக்க? சின்ன விஷயத்துல ஏமாந்தா கூட முகத்துல வருத்தம் வர்றது மனுஷ இயல்பு. ஆனா நீ இவ்ளோ பெரிய இழப்ப முகத்துல காமிச்சிக்காம வருத்தம் இல்லாம இயல்பா எப்படி இருக்க? வருத்தம் இல்லைன்னு நீ நினைச்சினா அது தப்பு விஜய். அது மனசுக்குள்ள இருக்கு. கிணத்துக்குள்ள இருக்கிற கல்லு மாதிரி உள்ள இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா அது தெரியாது. லீலா, நீ நிஜமாவே ஃபீல் பண்றியா? ஃபீல் பண்ற, ஆனா அழறது கிடையாது. வலி இருக்கு, ஆனா வெளியில சொல்லிக்கிறது இல்ல. லீலா, இவ்ளோ வேதனைய எதுக்காக நீ மறைக்கணும்? உன் மனசுல உள்ளத அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியது தானே? வேணா விஜய், அது தேவையில்லை. ஏன்? அப்பா கிட்ட போய் இத பத்தி எல்லாம் சொல்ல எனக்கு பிடிக்கல விஜய். அவர் செல்வத்தை எனக்கு கட்டி கொடுக்க மறுத்ததுக்கான காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. சரோக்கா மாமியார் இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்காங்க. இப்போ போய் அப்பா கிட்ட என் விருப்பத்தை சொன்னா அப்பாவை மேலும் வேதனைப்படுத்தும். அது வேணாம் விஜய். ஆனா நீ வேதனைப்படுறியே. அப்பாவை நினைக்கும் போது என் வேதனை பெருசு இல்ல விஜய். அப்பா தான் முக்கியம். அவர் பேச்ச மீற முடியாது. ஏன்னா தாய் இல்லாத பிள்ளைங்கள சிதம்பரம் ஒரு சொல்லி இல்லாம வளர்த்தாருன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. நாளைக்கு தாய் இல்லாத பிள்ளைங்கள தப்பா வளர்த்துட்டாருன்னு யாரும் அவரை சொல்லிடக்கூடாது. துணைக்கு இன்னொருத்திய கட்டிக்கணும்னு நினைக்காம காலம் பூரா ஒத்தையா நின்னு நம்ம வளர்த்த அப்பாவுக்கு இதுதான் நாம செய்யற கைமாறு. அதுக்காக உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய காலம் பூரா வாழ போறியா? அதெல்லாம் பழகி போயிடும் விஜய். கடைசி வரைக்கும் இந்த சோகம் கூடவே வராது. ஏதாவது ஒரு இடத்துல விலைக்குத்தான் போயிடும். இத்தனை வருஷமா நம்ம தாயை மறந்து இல்ல, அதை விடவா இந்த வருத்தம் பெருசாயிட போகுது. ஏன் லீலா இப்படி விரக்தியா பேசுற? என்ன பண்றது விஜய், காதல்ல விழக்கூடாது. தெரியாதனமா விழுந்தாச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதுல இருந்து எந்திரிக்கணும். அந்த கஷ்டத்தை நாம தானே படணும், வேற யாரையும் அதுக்காக கஷ்டப்படுத்த கூடாது. உனக்கு ரொம்ப பெரிய மனசு லீலா. நம்ம லைஃப முழுசா நம்மளால டிசைட் பண்ண முடியறதில்ல விஜய். புரியல. நாம ஆசைப்படுறோம், ஆனா நமக்கு சாதகமா எதுவும் நடக்கிறது இல்ல. ஆத்துல மிதக்கிற கட்ட மாதிரி தண்ணியோட திசையில தான் நாம போக வேண்டியிருக்கு. எல்லா நேரமும் எதிர்நீச்சல் போட முடியறதில்ல. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இத நான் எனக்கு மட்டும் சொல்லல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன் விஜய். புரிஞ்சுக்கோ. இதுல நான் இங்க வந்தேன். அப்பா உன்னோட கல்யாணத்தை பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, தெரியும்ல? அதனால நீயும் உன் மனசுல இருக்கிற பழைய சங்கதி எல்லாம் சுத்தமா அழிச்சிட்டு அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்க. எதையாவது நினைச்சு எதையாவது பேசி அப்பாவோட மனசுல வருத்தத்தை ஏற்படுத்துறாத. நம்மளால அவர் இந்த ஒரு சந்தோஷத்தையாவது அனுபவிக்கிட்டோம். சரி லீலா.